ஹாய் ஃப்ரெண்ட்ஸ், வெல்கம் டு சௌமி எம்கே விலாக்ஸ். என்னத்தையும் பச்சை கலர்ல ஊத்துறனேன்னு பார்க்காதீங்க. இது ஒரு சூப்பரான ஆல் இன் ஒன் மேஜிக் ஹேர் பேக்குங்க. டேண்ட்ரஃப், இச்சி ஸ்கேல்ப், ஆயிலி ஸ்கேல்ப், இந்த சம்மர்ல வந்து தலையில நிறைய ஹீட் பம்ப்ஸ் வரும், பாடி ரொம்ப சூடாகிடும். அப்பதான் வந்து நமக்கு ஹேர் ஃபாலே அதிகமாக இருக்கும். அந்த மாதிரி பிரச்சனை இருக்கிறவங்க எல்லாரும் கண்டிப்பாக ட்ரை பண்ண வேண்டிய ஹேர் பேக். ஃபர்ஸ்ட் வாஷ்லேயே நல்ல டிஃப்ரென்ஸ் தெரியும். அதே மாதிரி ஸ்பிளிட்டன்ஸ் வந்து இருக்கிறது, ரொம்ப ஹேர் ட்ரையாக ரஃப்பாக இருக்கிறவங்களுக்கு வந்து இன்ஸ்டண்ட்டாக வந்து ஒரு நல்ல சாஃப்ட்னஸ் கொடுக்கும் ஹேருக்கு. இதை வந்து எப்படி பண்ணுறது அப்படின்னு பார்க்கலாம். நான் இன்னைக்கு ஃப்ரெஷ்ஷாக ஒரு 8 செம்பருத்தி வந்து எடுத்துக்கிட்டேன். என் முடி வந்து இடுப்பளவுக்கு இருக்கும். அந்த மெஷர்மெண்ட்டுக்கு நான் எல்லாத்தையும் ஆட் பண்ணுறேன். உங்கள் முடியோட லென்த்துக்கு ஏற்ற மாதிரி நீங்கள் கூட்டவோ குறைக்கவோ வச்சுக்கோங்க. ஸோ வந்து ஒரு 8லேருந்து 9 செம்பருத்தி இலை எடுத்திருக்கேன். அது கூட சோத்து கத்தாழையை கட் பண்ணி ஒரு அரை மணி நேரம் வச்சிங்கன்னா அதுலேருந்து ஒரு எல்லோ கலர் ஜெல் வரும். அதெல்லாம் வெளியில் வந்ததுக்கப்புறம் அந்த கீழ் பாகத்தை கட் பண்ணிவிட்டு சைடில் முள், கத்தாழையோடைய தோல் எல்லாம் ரிமூவ் பண்ணிவிட்டு ஒரு 4-5 தடவை கழுவிட்டு ஹேர் பேக்கில் சேர்த்துக்கோங்க. இந்த மாதிரி சேர்க்கும் போது அந்த கத்தாழையோடைய கூலிங்னஸை நம்ம ஃபீல் பண்ண முடியும். அந்த மஞ்சள் கலரோடு சேர்த்துட்டிங்கன்னா ரொம்ப தலை எரிச்சல் வர ஆரம்பிச்சிடும். ஸோ இது கூட ஒரு 30 போல் செம்பருத்தி இலை எடுத்திருக்கேன். ஒரு கைப்பிடி ஃபுல்லாக வேப்பிலை, ஒரு 50-60 ml தயிர், ஒரு 4 டேபிள் ஸ்பூன் எந்த ஃப்ளேவரும் இல்லாத ஒரு கோகோனட் ஆயில் எடுத்துக்கோங்க. ஸோ தயிர் ஏன் ஆட் பண்ணுறோம் அப்படின்னு பார்த்தீங்கன்னா, தயிர் வந்து ஹேருக்கு நல்ல சாஃப்ட்னஸ் கொடுக்கும். ப்ளஸ் இந்த இலையெல்லாம் நல்லா ஸ்மூத்தாக அரைப்படும். நம்ம தண்ணி எதுவுமே ஆட் பண்ணக்கூடாது இந்த ஹேர் மாஸ்கில். ஏன்னா தண்ணி ஆட் பண்ணோம் அப்படின்னு பார்த்தீங்கன்னா, பேக் போட்ட உடனே தண்ணி அப்படியே சொட்ட ஆரம்பிச்சிடும். ரொம்ப இரிட்டேட்டிங்காக இருக்கும். ரொம்ப நேரம் தலையில் வச்சுக்க முடியாது. அந்த இலையும் அந்த அளவுக்கு சாஃப்டாக அரைப்படாது. ஸோ தயிர் போட உங்களுக்கு பிடிக்கல அப்படின்னா, சாதம் வடித்த கஞ்சி இருக்குல்ல, அதை நல்லா திக்காக வடிச்சிட்டு அந்த கஞ்சியை ஊற்றி அரைச்சிக்கோங்க. பட் என்னுடைய ப்ரிஃபரன்ஸ் வந்து தயிர் ஆட் பண்ணி யூஸ் பண்ணிங்கன்னா இந்த பேக் ரொம்ப எஃபெக்டிவாக இருக்கும். ஸோ இதை நல்லா அரைச்சிட்டு, நான் வந்து நேற்று தான் ஹேர் வாஷ் பண்ணேன். இன்றைக்கி ஆயிலெலாம் எதுவுமே வைக்காமல் இந்த பேக் அப்படியே டைரெக்டாக என்னுடைய ஸ்கேல்ப் ஃபுல்லாக அப்ளை பண்ணிவிட்டு மினிமம் 15 நிமிஷம், மேக்ஸிமம் 1 hour உங்களுடைய டைமுக்கு ஏற்ற மாதிரி இந்த ஹேர் பேக்கை தலையில் வச்சுக்கோங்க. நான் இன்றைக்கி ஒரு அரை மணி நேரம் பக்கம் வச்சுட்டு ஷாம்பு எதுவுமே யூஸ் பண்ணாமல் அப்படியே அந்த கத்தாழையிலே ஒரு குழகுழப்பு வரும், அதுலேயே நல்லா தேய்ச்சி வாஷ் பண்ணி ஹேரை க்ளீன் பண்ணிக்கிட்டேன். ஸோ உடம்பு வந்து நல்ல குளிர்ச்சியாக இருந்துச்சுங்க. அதை நல்லா ஃபீல் பண்ண முடிஞ்சுச்சு. எனக்கு வந்து கொஞ்சம் இச்சி ஸ்கேல்பாக இருந்துச்சு. அது ஃபஸ்ட்டு வாஷ்லேயே சரியாயிடுச்சு. ஸோ நீங்களும் இந்த சம்மருக்கு ட்ரை பண்ணி பாருங்கள். உங்களால் ஃபஸ்ட்டு வாஷ்லேயே நல்ல டிஃப்ரென்ஸ் பார்க்க முடியும். நான் சிக்கு கூட எடுக்கலைங்க, அப்படியே தான் உங்ககிட்ட காட்டுறேன். ஸோ சிக்கெல்லாம் எடுத்தேன்னா இன்னும் நல்லா பளபளன்னு இருக்கும் ஹேரு. ஸோ நீங்களும் ட்ரை பண்ணி பாருங்கள். சம்மரில் கேர்ள்ஸுன்னு கிடையாது, ஜென்ஸும் ட்ரை பண்ணுங்கள். எல்லாருமே கண்டிப்பாக ட்ரை பண்ணி பாருங்கள். நல்ல ரிசல்ட் இருக்கும். நெக்ஸ்ட் இன்னொரு வீடியோவில் பார்க்கலாம்.